உண்மை சம்பவம். உயிரோடு இருந்த தேங்காய். தமிழகத்தில் உள்ள விநாயகர் கோயில்களில் பக்தர்கள் தேங்காய் உடைத்து வேண்டிக் கொள்வது வழக்கம். ஆனால் ஒரு முறை ஒரு கோயிலில் நடந்த ஒரு அதிசயமான சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்தது. அதிசயமான ஒரு நாள் 1980களில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு பிள்ளையார் கோயிலில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பிள்ளையாருக்கு தங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி தேங்காய் உடைத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் முருகன் என்ற ஒரு பக்தர் கோயிலுக்கு வந்தார். அவர் அவசரமாக கோயிலில் உள்ள அர்ச்சகரிடம், ஐயா, ஒரு தேங்காய் எங்கு வாங்கலாம் என்று கேட்டார். அர்ச்சகர் உடனே, இதோ இப்போதுதான் கோயிலுக்கு வந்த புதிய தேங்காய், இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். அதிர்ச்சியளிக்கும் சம்பவம். முருகன் பிள்ளையாரின் முன் அந்த தேங்காயை உடைக்க முயன்றார். ஆனால் அடுத்த வினாடியே எல்லோரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். தேங்காய் உடைந்தவுடன் அதிலிருந்து இரத்தம் தெளிந்தது. அதை பார்த்து மக்கள் அம்மா, ஐயோ என்று அலறினார்கள். எல்லோரும் ஒரு தேங்காயில் எப்படி இரத்தம் வரும் என்று பயந்து ஓடினார்கள். அர்ச்சகர் அதை கவனித்து, பிள்ளையார் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வருகிறார் என்று சொல்லி அனைவரையும் அமைதியாக இருக்கச் சொன்னார். பிள்ளையாரின் அருள். அடுத்த நாளே கோயில் அருகே இருந்த ஒரு பெரிய மரம் திடீரென்று வேரோடு விழுந்துவிட்டது. அதிசயம் என்னவென்றால், அந்த இடத்தில் இருந்த பக்தர்கள் தேங்காய் சம்பவத்தால் அங்கிருந்து வெளியேறிவிட்டதால் யாருக்கும் எந்த ஆபத்தும் நேரவில்லை. இதை அறிந்த மக்கள், பிள்ளையார் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கவே அந்த தேங்காய் இரத்தம் சொரிந்தது என்று நம்பினர். அதன் பிறகு இந்த கோயிலில் எந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் பிள்ளையாரிடம் அனுமதி கேட்டு வழிபடுவது வழக்கமாகிவிட்டது. இந்த சம்பவம் உண்மையான பிள்ளையார் அதிசயமா அல்லது ஒரு அதிர்ச்சி சம்பவமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?